ஒட்டுமொத்த வேளாண் தகவல் துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம். இத்துறையில் நாம் 2ஆம் நிலை சத்துக்களில் ஒன்றான தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் கால்சியத்தின் பங்கு என்ன, அதன் குறைபாட்டால் என்ன நடக்கிறது, அதை எவ்வாறு மேம்படுத்துவது, எந்த செடியில் கால்சியத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம். தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களின் பங்கு 3% ஆகும். குறிப்பாக இதில் கால்சியத்தின் பங்கு மட்டும் 1% ஆகும். இந்த கால்சியம் முக்கியமாக இலைகள் பச்சை நிறமாகவும் அதன் மேற்பரப்பு கட்டமைக்கப்படவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பொருள் தசை சுவர், இதற்கு செல் சுவர் என்று பெயர். தாவரத்தின் இந்த செல் சுவர் உருவாக்கத்தில் கால்சியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கால்சியம் புதிய இலைகளை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அதாவது இந்த கால்சியம் புதிய இலைகளின் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. அதேபோல வேர் அமைப்புகள் வளர, புதிய வேர்கள் வளர, அது வேர்கள் நன்றாக வளர, அதை சுற்றி இந்த கால்சியம் மற்ற துணை கிளைகள் வர பயன்படுத்தப்படுகிறது. செடிகளை பூக்களாக்க விழாமல் பூக்களாகவும் பழங்களாகவும் மாற்றுவதில் கால்சியம் பெரும் பங்கு வகிக்கிறது. இது மட்டுமல்ல, பழங்களை நட்டு நல்ல நிலையில் இருக்க மற்றும் அதன் அளவு பெரியதாக இருக்க அதன் தோல் அல்லது வெளிப்புற அடுக்கு பழத்தை வலுப்படுத்தவும் பாதுகாக்கவும் உதவுகிறது. இந்த வழியில் கால்சியம் பாதுகாப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த அளவிற்கு இல்லை, மண் உருவாவதில் கால்சியம் பங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. மண்ணில் உள்ள மண் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அதிகரித்தால் இந்த கால்சியத்தில் இருந்து மண் தேவையில்லாமல் குறையாமல் நன்கு உருவாகிறது. அது மட்டுமின்றி இனப்பெருக்கத்திலும் நல்ல பங்கு வகிக்கிறது. பழத்தில் நல்ல வடிவத்திற்கும் அதன் நிறத்திற்கும் நல்ல பழுக்க வைப்பதற்கும் பழத்தின் தோல் வலுவாக இருப்பதற்கும் பழங்களை பாதுகாப்பதற்கும் இந்த கால்சியம் பெரும் பங்கு வகிக்கிறது. அது மட்டுமின்றி பழத்தின் எடையில் கால்சியத்தின் பங்கு முக்கியமானது. இது மட்டுமின்றி செடியின் நோயை தடுக்கும் சக்தியை அதிகரிப்பதிலும் கால்சியம் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த கால்சியம் தாவரத்தின் அனைத்து நிலைகளுக்கும் ஏற்றது. ஆனால் வளர்ச்சி மற்றும் பூக்கும் நிலைகளில் மிக குறைவாகவே தேவைப்படுகிறது. பூ பழமாக மாறும் நிலை முதல் காய் காக்கும் வரை கால்சியத்தின் தேவை அதிகமாக இருக்கும். எனவே வளர்ச்சி மற்றும் பூக்கும் நிலைகளில் கால்சியம் குறைவாகவும், காய்கள் முழுமையாக உருவாகும் வரை காய்க்கும் கட்டத்தில் அதிக கால்சியத்தையும் பயன்படுத்த வேண்டும். எவ்வளவு அளவு பயன்படுத்த வேண்டும் என்பது அடுத்த பகுதியில் கூறப்படும். அதிகப்படியான நைட்ரஜனை பயன்படுத்துவதன் மூலம் ஆலை கால்சியத்தை உறிஞ்ச முடியாது. நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். அதிகப்படியான நைட்ரஜனை பயன்படுத்துவதன் மூலம் ஆலைகள் பல வகையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியாது என்பது பொருள். அதை அதிகமாக உட்கொள்வதால் தாவரங்கள் பல வகையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியாது. அதனால்தான் நைட்ரஜனை தவறுதலாக கூட தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இதனால் பல பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. அதாவது தாவரத்தின் தேவையற்ற வளர்ச்சிக்கு இது மட்டுமின்றி பச்சை மற்றும் இதர சத்துக்கள் அதிகமாக உட்கொள்வது செடிக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதிகப்படியான நைட்ரஜனை பயன்படுத்துவதன் மூலம் இது நிகழ்கிறது. நைட்ரேட்டுகள் தாவரத்தின் பல பகுதிகளுக்கு பரவுவதன் மூலம் மற்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு தாவரத்திற்கு உதவாது. நைட்ரஜனை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அதில் ஒரு முக்கிய தவறு என்னவென்றால், அதிகப்படியான நைட்ரஜனை பயன்படுத்துவதால் ஆலை கால்சியத்தை சரியாக உறிஞ்சாது. கால்சியம் இல்லாததால் இலைகள் உதிர்ந்து மென்மையான இலைகள் கூட விழ ஆரம்பிக்கும். அவ்வளவு இல்லை,
பழங்களில் பல்வேறு இடங்களில் அனைத்து நிறங்களின் புள்ளிகள் தோன்றும். இது மட்டுமின்றி பழங்கள் அழுக ஆரம்பிக்கும். பெரும்பாலான பூக்கள் விழ ஆரம்பிக்கும். அவை பழங்களாக மாறாது, அதாவது இனப்பெருக்கம் செய்யும் திறன் இழக்கப்படுகிறது. பூக்கள் பழங்களாக மாறாமல் விழத் தொடங்குகின்றன, அல்லது புதிய இலைகள் வளரத் தொடங்குகின்றன, அல்லது பழங்களில் புள்ளிகள் போன்று தொடங்குகின்றன, அல்லது பழங்கள் அழுகத் தொடங்குகின்றன. எனவே இவை அனைத்திற்கும் கால்சியம் பற்றாக்குறைதான் காரணமாகும். தாவரத்தில் பழம் தாங்கும் கட்டத்தில் கால்சியத்தின் பங்கு போன்றது பொட்டாசியத்தின் பங்கு போல் முக்கியமானது. எனவே செடியின் 3ஆம் நிலையில் பழம் தரும் கட்டத்தில் அதிக கால்சியம் கொடுக்க வேண்டும். கால்சியம் நைட்ரேட் வடிவில் கால்சியம் சந்தைகளில் கிடைக்கிறது. இதை கால்சியம் நைட்ரேட் என்கிறோம். தாவரத்தின் முதல் மற்றும் 2ஆம் நிலைகளில் குறைவாக, அதாவது இது மிகவும் குறைவாகவே பயன்படுத்தப்பட வேண்டும். அதாவது நிலத்தில் போடுவதாக இருந்தால் 2 நிலைகளில் தலா 2 கிலோ அளவில் கொடுக்க வேண்டும். 3ஆவதாக, அதாவது பழம் தரும் கட்டத்தில் கால்சியம் குறைபாட்டை குறைந்தது 25 கிலோ கால்சியம் சேர்ப்பதன் மூலம் ஈடு செய்யலாம். எனவே 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களில் ஒன்றான கால்சியத்தின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு விவசாயிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். நிலத்திற்கு கால்சியம் கிடைக்க வேண்டும். அதிலிருந்து அதிக மகசூல், தரமான பழங்கள், நல்ல விதைகள் கிடைக்கும். அதிக எடை, அதிக தரமான பழங்கள் நல்ல மகசூலை தரும். எனவே ஒவ்வொரு விவசாயியும் இந்த கால்சியத்தை அலட்சியப்படுத்தாமல் ஒவ்வொரு பயிரிலும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். நன்றி.